திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ரயில்வே மேம்பால பணியை விரைவுபடுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மோகன். மோகன், இந்த மேம்பால பணி தொடங்கப்பட்டது எப்போது? தற்போதைய சூழல் அங்கு என்னவாக இருக்கிறது? ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று போலூர் மக்களின் மிகப்பெரிய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. கடந்த 2011ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 110 விதிகளுக்கு தொடங்கப்பட்டது. போலூர் மேம்பாலம் நிலை தொடங்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு இதற்கான அரசாணை எடப்பாடி பழனிசாமி அறிவித்த நிலையில் தற்போது இந்த பணியானது 2018 பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணி நடைபெற்று வந்தாலும் கூட ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த கிராமத்திலிருந்து போலூர் நகருக்குள் 6 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலையானது ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த நிலை மீண்டும் நீடிக்க கூடாது என்ற இந்த மக்களின் மிகப்பெரிய நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. மருத்துவமனைக்கோ அல்லது பள்ளிக்கோ கல்லூரிக்கோ தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்வதற்கோ தேவையான பொருட்களை வாங்க செல்வதற்கு போலூர் மக்கள் செல்வதற்கு நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த போலூர் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய கோரிக்கை எடுத்து வந்த நிலையில் இந்த போலூர் மேம்பாலம் 2 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. தற்போது வேலூரில் இருந்து போலூர் வரக்கூடிய பாதையும் முடிக்கப்பட்ட நிலையில் திருவண்ணாமலையிலிருந்து போலூர் வரக்கூடிய பாதையும் முடிக்கப்பட்டிருந்த நிலையில் திருவண்ணாமலையிலிருந்து போலூர் வரக்கூடிய பாதையும் முடிக்கப்பட்டிருந்தது. தற்போது இருந்தாலும் கூட 20% பணிகள் இந்த நாள் வரையில் தற்போது இந்த பணியானது முடிவடையவில்லை. இருந்தாலும் கூட தற்போது இந்த பணி எப்போது முடிவடையுமோ என்ற இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. தற்போது இந்த காட்சிகளை தான் நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 6 வருடங்களாகவும் இந்த பணியானது ரயில்வே மேம்பாலம் பணியானது தற்போது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னால் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த MP விஸ்வநாத் பிரசாத்திடம் இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருந்தனர். இருந்தாலும் கூட இந்த பணியானது இன்று வரையிலும் முடிவடையாமல் இருப்பதால் பொதுமக்கள் புறவழி சாலை தான் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றனர். தற்போது நம்மிடத்தில் இந்த பகுதியில் பயணம் செய்ய நபர் உள்ளவர்களால் அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். 2019 ஜனவரி மாதம் இந்த பிரிட்ஜ் மூடினாங்க. ரயில்வே கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 4000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி தான் வராங்க. டான் போஸ்கோ, ITI, அக்ஸிலியம், ராமஜெயம் ஸ்கூல், பிங்க் ஸ்கூல், ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்குது. மாணவர்கள் அவ்வளோ சிரமப்படுறாங்க. அவங்கள சைக்கிளை தூக்கிட்டு வரதுக்கும் சரி, வெளியூர்லேருந்து வர மாணவர்கள் பஸ் விட்டு இறங்கி வரதுக்கும் சரி, எந்த விதமான ஒரே ஒரு சின்ன ஒத்தடி பாதை கூட கிடையாது. மாணவர்கள் அந்த பக்கம் தான் சைக்கிள் விட்டு வராங்க, கேட்டுக்கு அந்த பக்கம். அதே மாதிரி மருத்துவமனைகள் இந்த பக்கம் சுத்தமாக கிடையாது. கேட்டுக்கு இந்த பக்கம் சுற்று வட்டாரத்தில் எந்த ஊர்லையுமே டாக்டரும் கிடையாது. அப்படியே போனோம்னா 6 கிளம்புறது தான் போனோம். ஒரே ஒரு மருத்துவமனை வசதியோ ஒரு மருந்தகமோ எதுவுமே கிடையாது. அதனால் போலூர் மக்கள் கோரிக்கை ஏற்று கூடிய விரைவில் இதற்கு தீர்வு காண வேண்டுகிறோம். கடந்த நடைபெறுகிற கூட்டத்தொடரிலாவது இந்த பணி முடிவடையுமா என்று எதிர்பார்க்கின்றனர். இந்த பணியை தற்போது இந்த மாவட்டத்தில் அமைச்சராக பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்க ஏவா வேலு அவர்கள் முடிவடைப்பாரா என்று இந்த பகுதியில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. ஜெனிஃபர், விரிவான தகவல்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி மோகன்.